பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களுடைய குடும்பத்தின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். எந்த இடத்திலெல்லாம் சத்துருவும் சில மனுஷீக வல்லமைகளும் உங்கள் பெயரை களங்கடித்ததோ, களங்க வைத்ததோ, தலைக்குனிவை ஏற்படுத்ததோ, அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, தலைகுனிவை சந்தித்ததே இல்லை. வேதத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும் யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ அவர்கள் எந்த இடத்திலும் தலைகுனிவை சந்தித்தது கிடையாது. எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவருடைய பெயரை பெருமைப்படுத்த ஆரம்பித்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க போவதற்கு முன்னே பயந்தான். நான் எப்படி போவேன்? அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, ராஜா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், நீ போ. என் கை குறி இருக்கிறதா, போய் பார். அங்க போனா பார்வோனுக்கு முன்னாடி, மந்திரவாதிகளுக்கு முன்னாடி கர்த்தர் மோசேயின் பெயரை பெருமைப்படுத்த ஆரம்பித்தார். Praise God, hallelujah. யோசேப்பு போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார். போத்திபார் வீட்டுக்கு போன உடனே அவன் பேர் பெருமைப்பட ஆரம்பிக்கிறது. சோத்திரம். ஜெயிலுக்கு போன உடனே அவனுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த ஆரம்பித்தார். சோத்திரம். அடிமையாய் போன அதே தேசத்துல சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வைத்து அழகு பார்க்கும் பொழுது பைபிள்ல வாசிக்கிறோம், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகை செய்தார். அவன் பேரை பெருமைப்படுத்தினார். சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் ஒருவேளை உங்களை சிறுமைப்படுத்தும்படியாய், எத்தனை ரீதியில உங்க பேரை களங்கடிக்கும்படியாய், தலைக்குனிவை ஏற்படுத்தும்படியாய் சில மனுஷிக வல்லமைகள் போராடினாலும் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போகிறார். பிள்ளைகளை நினைச்சு அநேக இடத்துல யோசிப்பது உண்டு. ஒருவேளை கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய பேர் நல்ல ரீதியில போயிருமா? தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு நாளும் உன் பிள்ளைகள் சிறுமைப்பட்டு போவது கிடையாது. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க கையின் பிரயாசம் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போவது கிடையாது. எந்தெந்த இடத்திலெல்லாம் அவன் சிறுமைப்படுத்தி வைத்தானோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பெருமையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களை பெருமைப்படுத்த போகிறார். தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். தாழ்மையாய் அல்ல, சிறுமையாய் அல்ல. சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எடுத்து, தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து தூக்கி எடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளின் பெயரையும் என் ஊழியத்தையும் என் சபையையும் கர்த்தர் இந்த நாட்களில் பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் நம்புங்கள், அவரால் நீங்கள் பெருமைப்படுத்தப்பட போகிறீர்கள். மொர்தெகாய் வாசலின் வாசல்ல இருந்தான். ஆனா ஒரு நாள் ராஜா அவனை தூக்கி ராஜா உட்கார்ற குதிரையில வச்சு பெருமைப்படுத்தினானே. இதோ நாட்கள் வரப்போகிறது. எத்தனை ஆமான் கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் சதி திட்டம் பண்ணினாலும், உங்களை அற்பமாய் எண்ணினாலும், அதே ஆமானுக்கு முன்பதாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது விழுந்து போவது போல கடைசி வரை விழுந்து போவது அல்ல. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் சறுக்களை சந்தித்து இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் கீழே தள்ளப்பட்டு இருக்கலாம். சபையே, இதோ நாட்கள் வரப்போகிறது. உங்கள் பெயரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். Yes, Lord. Hallelujah. உங்கள் பிள்ளைகள் அவரால் பெருமைப்படுத்தப்பட போகிறார்கள்.
கண்களை மூடி அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. ரிசீவ் பண்ணுங்க. ஹalleluya. வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை சொத்திரம் 100% அற்புதங்களை கொண்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்கள் எந்த இடத்துல கீழ்ப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் என் ஜனங்களை பெருமைப்படுத்துவீராக. அவர்கள் தலையை கர்த்தர் நிமிரச் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தம் அவருடைய அற்புதங்களை செய்யட்டும். அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல பெரிய பிரேக் த்ரூவை ஏற்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா தயவு செய்து மற்றவங்களை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கை அவரால் பெருமைப்படுத்தப்படட்டும். ஆமென். Praise God. God bless you.